வணக்கம். வால்பாறை வால்பாறை கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி தாலுக்கா வால்பாறை. வால்பாறை பற்றி சொன்னா என்ன, எல்லா ஊரும் எல்லா மக்களும் கடந்திருப்பாங்க. வால்பாறைனா ஒரு சுருக்கமான அமைதியான ஒரு ஊர். ஜாதி மதம் எல்லாமே கடந்து வாழ்ற வாழ்க்கை. என்னன்னா இப்போ முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழர்கள் மலையாளம் கேரளா எல்லாமே இருந்தாங்க. இப்போ எல்லாமே வட இந்தியன் எல்லாமே கலந்துருக்காங்க. மிருகங்கள் தொல்லை இருக்கும், ஆனால் எங்களுக்கு பழகி போச்சு. எல்லா உலகத்தில் பார்க்காத மிருகங்கள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். சிங்கத்தை தவிர இங்கே எல்லாமே பார்க்கலாம். அன்பாக இருப்பாங்க, மக்களாக இருப்பாங்க. இங்கே முழுக்க முழுக்க தொழில்னா தேயிலை மட்டும்தான். டீ தூள் தேயிலை அது மட்டும்தான். வேற மற்றபடி எதுவுமே ஒரு அமைதியான ஒரு உலகம். மாற்றுத்தொழில் எதுவுமே இல்லை, ஒரு அமைதியான உலகம். இது மட்டும்தான் வால்பாறையான ஒரு சொந்தம். இருக்கிற வரைக்கும் நம்ம சொந்த வீடு எல்லாமே வாழ்ந்துட்டு போயிடலாம். கடைசி வரைக்கும் அந்த கரண்ட் பில்லு அந்த தண்ணி பில்லோ எதுவுமே இல்லை. கீழே உள்ள வாழ்க்கை எதுவுமே இங்கே இல்லவே இல்லை. நல்ல சம்பளம், நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை சூழ்நிலைகள் ஏற்படுது. மற்றபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்ன வால்பாறை எதுவுமே தெரியல. எல்லாமே ஊட்டி கொடைக்கானல் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வால்பாறைங்கிறது அகில இந்திய அளவுக்கு வால்பாறை தெரிஞ்சு போச்சு. எல்லா மக்களும் வந்து அமைதியாக இருந்துட்டு போகிறாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம், ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இப்போ எல்லாமே சொந்த ஊர் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வட இந்திய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எல்லாமே நார்த் இந்தியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ வட இந்தியா வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கே உள்ள மக்கள் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குண்ணே. சம்பளம் நல்ல சம்பளம். என்னென்னா போக 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 அந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மக்களை வருத்தி எடுக்கிறாங்க. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஆனால் இப்போ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கு வேலைக்கு வர சொல்கிறாங்க. எதனால் கேட்டிங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்டு, மற்ற எஸ்டேட்டு கூட காம்படிஷனு, போட்டி பொறாமைகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. முழுக்க முழுக்க இப்போ அதனாலேயே காரணமாகி எல்லாமே வெளியேறி போகிறாங்க. முன்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் ரோடு போடவே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட் ஏரியாவாக இருக்குது. கவர்மெண்ட் ஏரியா இருந்தால் ஃபுல்லாக ரோடு போட்டிருப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சி கூட ஹாஸ்பிட்டல் போக முடியல. என்ன காரணம்னா ரோடு சரியில்லை. அதுக்காக தான். இப்போ நம்ம எஸ்டேட் மட்டும் இல்லை, இப்போ வால்பாறை சுற்றி 56 எஸ்டேட் இருக்குது. 56 எஸ்டேட்லேயும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வட இந்திய பிரச்சனை, டார்கெட் பிரச்சனை, சம்பள பிரச்சனை எல்லாமே இதை ஓடிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டு இப்போ ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏரியா எஸ்டேட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க. போனஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 13% தான். ஆனால் 7% கம்மியாகுது. எதுக்காக கேட்டால் இது ப்ரைவேட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக போனஸ் எதுவும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக காமனாக எல்லாருக்குமே 20% போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே முழுக்க வெளியேற தான் பார்க்குறாங்க. ஏன்னா வாழ்வாதாரம் அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, கம்மியாக போயிடுச்சு. கம்பெனி குறை சொல்லவே இல்லை. அந்த சம்பளமோ அந்த நாளைக்கு ஏதாச்சும் யூனியன் பிரச்சனையோ ஏதோ எல்லாம் கம்மியாகி போயிட்டே இருக்குது. இதுதான் வால்பாறை பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யானைகள்லாம் பார்க்குறது ஒரு அதிசயமாக இருக்கும். ஒரு காட்டு யானையை பார்க்குறது ஒரு அதிசயமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு 6 மணிக்கு போனாலும் யானைகள் சிறுத்தைகள் எல்லாமே அசால்ட்டாக இருக்குது. ஏன்னா வனத்துறை எல்லாமே காட்டேஜ் எல்லாமே போட்டானுங்க. ப்ரைவேட் ஏரியாவுக்கு கார்பரேஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக இருக்கிற அந்த அதிரப்பள்ளி சாலைக்கூடிய மலக்குப்பள்ளி சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வால்பாறை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற வனவாசிகள் இடத்த எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஃபுல்லாகவே காட்டேஜ் ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால அந்த உணவுக்கு வேற வழி இல்லாமல் எஸ்டேட்டுக்குள்ள வருது. எஸ்டேட்டுக்குள்ள வந்தால் சும்மா இருக்க மாட்டேங்குது, மக்களை துன்புறுத்துது. இப்போ சிறுத்தைலாம் நீங்கள் ஒரு 2 மாசமா நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுத்தை வந்து ஒரு எஸ்டேட்டில் வந்து குழந்தைய பிடிக்கிற கண்டிஷன் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு உணவு இல்லை, காட்டில் உணவு இல்லை. நம்ம அதை அழிச்சு கொண்டு வந்துடுறோம். உணவு இல்லாமல் உள்ள எஸ்டேட்டுக்குள்ள வருது. ஒரு 10-15 வருஷமெல்லாம் அங்கே யானையை பார்க்குற ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஐயோ யானையா அப்படின்னு. ஆனால் இப்போ அசால்ட்டாக நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. வனத்துறை வந்து கொஞ்சம் தக்க நடவடிக்கை எடுக்கும். வால்பாறையிலேருந்து சேக்கலமலை வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. புது ரோடு தான் போட்டிருக்காங்க. ஒரு கடந்த 2 வருஷமா புது ரோடு போட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா ஈபி ரோடு கான்ஃபரன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ரோடு போடவே இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு யாருமே போக முடியல. ஒரு ஆட்டோலையோ இல்லை பஸ்லையோ யாரும் போக முடியல. கொஞ்சம் அந்த ரோடையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அந்த மக்கள் கோரிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேம் டு நம்ம அந்த கல்யாணம் பண்ண வரைக்கும் அந்த கொஞ்சம் இடப்பட்ட ரோடு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு மருத்துவமனைக்கு போகிறதோ இல்லை எமர்ஜென்சிக்கு போகிறதோ டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் லேட் ஆகுது. ஏன்னா ரோடு போடாத காரணம் தான். சோழ டேம் தாண்டி இபிஎஸ் தாண்டி ரோடு போடாத ஒரே காரணம் மட்டும் தான்.